ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். 2025 எல்லாருக்கும் சுபிட்சமான வருஷமாக அமையணும், ஆண்டவனை வேண்டிக்கிறோம். வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு சாமையில் சிறுதானியத்தில் ஒரு பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இப்போ நம்ம சாமை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த சாமை அவ்வளோ ஒரு எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. அது ஒரு இனிப்பு தன்மை குறைவானது. இதில் நல்ல அந்த ரைஸை விட இது சாமையில் நம்ம உணவு செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது. இந்த ஹெல்த்தியான உணவை நம்ம இன்னைக்கு எப்பவும் எடுத்துக்கணும். இன்னைக்கு அந்த சாமையை பொங்கல் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. இப்போ இதுக்கு 1 கப்பு சாமை ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1/2 கப்பு நம்ம பாசி பருப்பு சேர்க்கணும். 1/2 கப்பு பாசி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இதை ஒரு வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வைக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரம். பருப்பும் ஊறணும், சேர்ந்து ஊறட்டும். அப்போ தான் பொங்கல் சாஃப்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம குக்கரில் வைக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம 1/2 கப்பு எடுத்துருக்கோம். அரிசி 1 கப்பு, சாமை அரிசி 1 கப்பு, 1/2 கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்கோம். இதுக்கு 4/2 கப்பு தண்ணி வைக்கணும். 1 2 3 4 4/2 கப்பு வைக்கலாம். அப்போ தான் நல்லா பொங்கல் நல்லா சாஃப்டாக வரும், குலைவா. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பு, அந்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, ரைஸ், அந்த சாமை ரைஸ் இதை நம்ம சேர்க்கலாம். தண்ணி முதல்ல கொதிக்கட்டும். இது கொதிச்ச உடனே இதை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி காஞ்சி வந்துருச்சு, கொதிக்குது. இப்போ நம்ம இந்த பருப்பு அரிசியை போட்டுக்கலாம். இதில் ஒட்டி இருக்க அரிசி மூடி போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம சால்ட் போடணும், அப்புறம் மூடி போடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போடலாம். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இதுக்கு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சின்னது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி 2ஆ வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இது நம்ம சேர்த்து வதக்கணும் நெய் ஊற்றி. இப்போ அதுக்கு முன்னாடி குக்கர் நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணணும். இப்போ நமக்கு சாதம் நல்லா குலைவாக வருங்க, வெந்திருக்கு. சூப்பராக வெந்து மலர்ந்து போயிருக்கு பருப்பு, சாதம், அரிசியெல்லாம். இப்போ இது இப்படி இருக்கட்டும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 காயட்டும். இப்போ நெய்யும் ஆயிலும் காஞ்சிருச்சு. இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இப்போ பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு. நம்ம அளந்து வச்சிருக்கிற இந்த ஸ்பூனில் எடுத்து வச்சது ஜீரகம், மிளகு, இதை இதில் போட்டுக்கலாம். பொரியட்டும். இந்த இஞ்சி துண்டு இந்த அளவுக்கு உள்ளதை இதில் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இஞ்சி துண்டை இதில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய்
நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டாக, அதையும் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 2 கொத்து கருவேப்பிலை, இதையும் இதில் போட்டுக்கலாம். பொரியட்டும். நல்லா பொரியட்டும். பொரிய நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். அடுத்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை அதில் எடுத்து அந்த ரைஸில் கொட்டணும். அதுக்கு முன்னாடி சாதத்தை கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து இதில் கொட்டிடலாம். இதை அப்படியே மூடி வைக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்க, சாதம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பொங்கல். இப்போ இது மேலே வந்து நம்ம நெய்யை ஊற்றி மூடி வச்சிடலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் சௌரியம், 1 ஸ்பூனே போதும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். கம்மன்னு இருக்கும். இதில் நம்ம முந்திரி பருப்பு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் போடலை. தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அப்படியே அவ்வளோ வாயில் வச்சோன்னா உள்ளே போகிறதே தெரியாது. இதமாக போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் இன்னும் தளன்னு வேணும்னா இன்னும் 1/2 டம்ளர் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் தளன்னு கூட வரும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் குழைவாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். வாங்க, இப்போ நம்ம சாமை அரிசி பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா செஞ்சு வச்சுருக்கு. நீங்கள் இதே மாதிரில இதே மெத்தடில் செய்யுங்க. சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. எதிர்ப்பு சக்தி நிறைய புரதச்சத்தெல்லாம் இருக்குது. எல்லா சத்துக்களும் இதில் நிறைஞ்ச ஒரு அந்த அரிசி சாமை அரிசி. இது வந்து நல்ல மருத்துவ குணமான அரிசி. இதை வந்து நல்லா எடுத்துக்கலாம். அடிக்கடி வாரத்தில் 1 நாளாவது இதை எடுத்துக்கங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது இந்த அரிசிக்கு. இதை நம்ம ரைஸை வந்து இந்த டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு பொங்கல் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுல வித்தியாசமாக அதை செஞ்சு சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. இங்கே இதை வந்து அடிக்கடி செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை.